நீங்கள் ட்ரிப்ளிகேனில் இருக்கீங்களா? யாருக்குமே தெரியாத ஒரு சூப்பரான பரோட்டா கடை நான் சொல்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா கடையில் சாப்பிட வந்திருக்கேன். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ட்ரிப்ளிகேனில் வந்து ஃபேமஸாக இருக்க அல் நியாமத் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ட்ரிப்ளிகேனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து பயங்கர ஃபேமஸ். அதாவது வந்து ஹிடன் ஜெம் ஸ்பாட்டு. நிறையா பேர் வந்து வீடியோ பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். பரோட்டா வாங்கிட்டேன், பரோட்டா பிச்சு போகிறேன். சுட சுட இருக்குங்க மட்டன் சால்னா. இப்போ பிச்சு போட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டனில் சால்னா, அதே மாதிரி வந்துட்டு கலக்கி சால்னா கலக்கி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாருங்க ஆபாயில் பையன் வந்துட்டான். ஸோ இது தூக்கி அப்படியே வாயில் போட்டா ஃபினிஷ். அப்படியே மடக்கி போட்டு பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பிச்சு போட்டு சுட சுட கொடுத்துருவாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து பரோட்டாவை கொஞ்சம் நேரம் ஊற விட்டணும், அதுக்கப்புறம் சாப்பிட்டா வந்து இந்த அல்வா பரோட்டா மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா மைல்டாக இருக்குது. ஸோ எந்த விதமான அந்த ஸ்பைசி தெரில. இன்னொரு வாய், அதாவது ஒரு வாய் சாப்பிட்டா இன்னொரு வாய் சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்குது. தாராளமாக அந்த சின்ன பசங்க கூட சாப்பிடலாம், அந்த டேஸ்ட்டு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து கலக்கி நல்லா சால்னா போட்டு கலக்கி வச்சு கொடுத்தாரு. அதாவது மட்டன் கிரேவி தான் ஊற்றுவோம். ஓகே. இதுவுமே சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கு. பரோட்டாவோட சேர்த்து ஒரு ஐ ரெண்டுமே சேர்த்து சாப்பிடுவேன். எப்பயுமே வந்து பரோட்டாக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து கலக்கி இல்லைன்னா ஆஃப் ஆகிடும், வேற லெவலில் இருக்கும். ரெண்டு சேர்த்து சாப்பிடுவோம். இதுதான் அந்த எஸ்பி சிக்கன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸ்பெஷல் சிக்கன் நல்லா சுக்கா மாதிரி பண்ணிடுவாங்க. ஃப்ரை ஊட்டுற மாதிரி. மாசம் இந்த சிக்கனு பரோட்டாவோட சேர்த்து அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு சேர்வா பிடிக்காது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை சிக்கன், இந்த மாதிரி வந்துட்டு பெப்பர் சிக்கனில் வந்து ட்ரை பண்ணலாம். இதையும் ஒரு சாப்பிடலாம். பயங்கரமாக இருக்குது. நல்லா பரோட்டாவும் வந்து ஃப்ளஃபியாக இருக்குது, அது மெதுவாக சாஃப்டாக இருக்குது. பயங்கரமாக இருக்கும். செம்மையாக அந்த மசாலா அப்படியே சிக்கனில் இறங்கிடுது.
சொல்லுண்ணா, இது எந்த ஊர் ஸ்பெஷல் பரோட்டா? இது எங்கள் ஊர் இது இளையங்குளம் புது பஸ்ஸில். இது என்ன சிக்கன்? இது சிக்கன் இது வந்து பெப்பர் சிக்கனு. இது வந்து நாங்கள் மசாலா நாங்களே ரெடி பண்ணுறது. இந்த மசாலா? ஆமாம், நாங்களே கிரைண்டரில் அரைச்சி கொடுக்குறது. பரோட்டாவோட சேர்த்து பரோட்டா சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இது மதியானம் வந்தீங்கன்னா இது மாதிரி நிறையா கிடைக்கும். சிக்கனு, மட்டனு, ஈரல், மூளை, அப்புறம் செம்பல் மீன், இந்த மாதிரி நிறையா ஐட்டம் இருக்குது. மதிய சாப்பாடு மீன் மதிய சாப்பாடு இருக்குது. மீல்ஸ் தான், ஃபுல் மீல்ஸ் அன்லிமிட்டட் தான் மீல்ஸு. ஆமாம், 120 தான் அன்லிமிட்டடு. ஆமாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி கறி ஐட்டம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். சேரம் நல்லா, அதுவும் நாங்களாக ரெடி பண்ணுறது. எல்லாம் ரெடி நாங்கள் கிரைண்டரில் அரைக்குது. மற்ற இடத்துலாம் மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. நம்மளை கிரைண்டர் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அரைக்குது. அரைச்சி ரெடி பண்ணி தான் இது கொடுக்குது. இந்த ஊர் சைடில் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு, இந்த நம்ம திருநெல்வேலி, செங்கோட்டை நாங்களாம் போனோன்னா பரோட்டா சாப்பிடுவோம். அது வந்து நான் சாப்பிட்ருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருவாங்க. அந்த மசாலா எல்லாமே பெப்பர் தூக்கலாக, ஒரு சிக்கன் தொக்கு, மட்டன் சேவா போட்ட கலக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பரோட்டா ப்ளஸ் மட்டன் சால்னா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பயங்கர காம்போ. ஸோ நீங்கள் வந்து ஒரு பரோட்டா லவராக இருந்தீங்க, டெஃபினெட்லி வில் என்ஜாய் இது. ஏன்னா வந்து நீங்களும் வந்து சிப்ளிங்கில் இருந்தீங்க அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கடையோட நேம் போர்டு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து இப்படி தாங்க உள்ளே வரலாம், இப்படி கூட உள்ளே வரலாம். அதை வந்து இது எந்த பக்கம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ட்ரிப்ளிகேன் இது பக்கத்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்கே ரோடு. ஸோ சிஎன்கே ரோடுக்கு பக்கத்து சந்து தான் வந்து இந்த ரூட்டு, இந்த சந்து. ஸோ இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக கார்னரில் இந்த கடை இருக்கும். அதாவது அல்னி அஹமத் பரோட்டா கடை, அல்னி அஹமத் டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த கடை. ஸோ மீண்டும் ஒரு தரமான வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும்